தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. அண்ணன் சீமான் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய அரசியல் என்பது புதுவிதமான அரசியல், ஒரு தூய்மையான நல்ல அரசியல். என்னை போன்ற இளைய தலைமுறையான மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய அரசியல் என்பது ஒரு சரியான அரசியல், அழகான அரசியல், தெளிவான அரசியல். ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால அந்த சீமானவர்களால் அந்த உருவாக்கப்படக்கூடிய அந்த அரசியல் என்பது திட்டமிட்டு அழிக்கப்படுது, சிதைக்கப்படுது, தவறா சித்தரிக்கப்படுது. அண்ணன் சீமான் சொல்லுவாரு, ஒரு அரசியல் என்பது உனக்கு புரிந்தால் ஏன் எதற்கு எப்படி என்கிற கேள்வி வரும் அப்படிங்கிறாரு. எப்படி ஏன் எதற்கு என்ற கேள்வி என்பது வரும். அப்ப அரசியல் புரியணும் அப்படின்ட்டு ஐயா சீமான் அவர்கள் சொல்லுவாரு. அரசியல் புரிஞ்சவனுக்கு உலகத்துல புரியாதே இல்லை, எல்லாமே புரியும் அப்படின்னு பல தடவை பேசிக்கிட்டார். அதுக்கப்புறம் திராவிடம் நம்மள திட்டமிட்டு அரசியல் சாக்கடை, அரசியல் சாக்கடை, அரசியல் சாக்கடை. யாராவது போய் கேளுங்களேன், என்னப்பா அரசியல், என்னப்பா அது ஒரு சாக்கடைப்பா அப்படின்னு. ஆனா அது சாக்கடை கிடையாது. என்னை போன்ற இளைய தலைமுறையிலான மாணவர்களுக்கு அண்ணன் சீமான் போயிட்டு என்ன அப்படின்னா, அரசியல் என்பது ஒரு சாக்கடை அல்ல, அது ஒரு புனிதமான நீர். புனிதமான நீர். அந்த அந்த அரசியல் என்ற ஓடைக்குள்ள ஓடுகிற நீர் என்பது அற்புதமான நீர். அந்த நீரை அனைவரும் எடுத்து பருகணும். பருகினாதான் அறிவு வரும், அந்த மோட்சம் கிடைக்கும், வாழ்க்கையில கிடைச்சிரும், புனிதம் வரும் அப்படின்னு இல்லையா. அந்த அரசியல் என்கின்ற ஓடையில் அந்த நீரை எடுத்து குடித்தால் நமது வாழ்வு புனிதம் அடையும், நம்ம அனைவரும் சிறப்பா வாழலாம். இவ்வளவு நாள் அரசியல் சாக்கடை இருந்தது இல்லையா, அண்ணன் சீமானவர்கள் எழுந்து வரும்பொழுது அந்த அரசியல் அப்படியே திளைத்து இயேசுநாதர் கால்பட்ட உடனே எப்படி பசுமையாக மாறியதோ அதுபோல ஐயா சீமானவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல கால் எடுத்து வச்சக்கப்புறம் அரசியல் சாக்கடையா இருந்த அரசியல் தூய்மையான ஓடையா மாறிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நேற்று பேசின ஒரு காணொலியில ஐயா சீமானவர்களுக்காக ஒரு காணொலி போட்டிருந்தேன் இல்லையா. அதாவது விஜய் அவர்களின் பிறகு சீமானவர்களுக்கு பாதிப்பா, திமுகவுக்கு கைக்கூலியான ஊடகங்கள்னு ஒரு காணொலி பேசியிருந்தால அந்த காணொலியில மிக ஒரு கோபம், சில பேர் மேல கோபம், சில துரோகிகளால கோபம், அதனால மிகவும் கோபம் வந்துருச்சு. அதனால அந்த காணொலியில அதிகமா பேசியிருந்தேன். கோபம்லாம் வராது, ஒரு ஆவேசமா பேசியிருந்தேன். யாராவது பாதிச்சிருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. அண்ணன் சீமானவர்கள் இவ்வளவு நாளா எங்களுக்கு பயிற்றுவித்தது ஆக்கப்பூர்வமான சிந்தனை தான். நேற்று அழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசியிருந்தேன். அது யாரையும் பாதிக்க கூடாது, பாதிச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஆக்கணும், தமிழ் தேசத்தை ஆக்கணும், வளர்க்கணும், உருவாக்கணும், அதன் மூலமா ஆட்சியை பிடிக்கணும், தமிழ் மண்ணு நல்லா இருக்கணும், தமிழ் மொழி நல்லா இருக்கணும், தமிழ் இனம் நல்லா இருக்கணும், தமிழர்களான நாங்கள் நல்லா இருக்கணும், தமிழர் அல்லாதவர் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் இந்த அரசியல்ல களமாடிட்டு இருக்கோம், களம் கண்டுகிட்டு இருக்கோம். அதனால ஆக்கப்பூர்வமான சிந்தனையை விதைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். நேற்று ஒரு ஆவேசத்துல பேசிட்டு மன்னிச்சிருங்க. நம்ம சரி இப்ப பேசுறதுக்கு வந்துருவோம். திராவிடம் என்பது இவ்வளவு நாளா தமிழர்களான நம்மை அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்லி சொல்லி நம்ம எல்லாரையும் புறந்தளிச்சு, நம்ம போய் கேட்டா கூட அரசியல் சாக்கடை, நான் என்னைய பல பேர் சொல்லியிருக்காங்க, டே அரசியலே ஒரு சாக்கடை, அதுக்கேண்டா போற அப்படின்னு என்னோட உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், நண்பர்களுடைய பெற்றோர்களா இருக்கட்டும் பலர் சொல்லிட்டாங்க. ஆனா அரசியல் சாக்கடை அல்ல. அரசியல் உலகத்தில் வாழும் ஒவ்வொரு உயிர்களுக்கானதுதான் இந்த அரசியல். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தத்துவத்தின் கோட்பாடையும் தான் நம்ம முன்னெடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அரசியல் ஒரு சாக்கடை என்பது என்று புறந்தளித்தீங்க, தமிழர்களான எங்களை புறந்தளித்தீங்க. ஆனா தமிழர் அல்லாதோர் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் சாக்கடை என்கிறீங்கள, அந்த சாக்கடையில ஐயா கருணாநிதி இருந்தாரு, கருணாநிதிக்கு அப்புறம் ஐயா ஸ்டாலின் இருக்காரு, இப்ப ஸ்டாலின் கிடைத்து ஐயா உதயநிதி வந்திருக்கிறாரு, உதயநிதி வந்திருக்கப்பறம் ஐயா இன்பநிதி அவர்களும் வரப்போறதா சொல்றாங்க. இப்பயே நிறைய படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்காங்க, ஹீரோவா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயா உதயநிதி அவர்களும் இதே போல ஒரு ஹீரோவா தான் வந்தாரு. கேள்வி எல்லாம் கேட்டப்ப ஐயோ நானும் அரசியலா உள்ள வரவே மாட்டேங்க அப்படின்னாரு. இன்னைக்கு செங்கலை தூக்கி காமிக்கிறாரு, முட்டையை தூக்கி பேசுறாரு. இப்ப ஐயா இன்பநிதி வருவாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் துன்பநிதி வருவாரு, துயர்நிதி வருவாரு. இது போல ஐயா இன்பநிதி அவர்கள் போல செங்கலை தூக்கி காமிப்பது, முட்டையை தூக்கி இந்தாங்க நீட்டு தேர்வு என்பது காமிப்பது போன்ற செயல்கள் நடக்காதான் என்ன தமிழ்நாட்டுல. அதாவது அரசியல் என்பது சாக்கடை என்றால் எங்களை புறந்தள்ளிங்களே, அரசியல் என்ற சாக்கடை நீங்களாம் ஓரம் போயிடுங்க அப்படின்னு புறந்தள்ளிங்களே, நாங்களும் புறந்தள்ளி அடிமையா நின்றுட்டோம். 75 ஆண்டு காலத்துல அரசியல் என்பது சாக்கடை என்று சொன்னீங்களே, சாக்கடை என்றால் நீங்கள் வழி வழியாக எதற்கு காலை வச்சு உள்ளே இறங்கி அரசியல் பண்றீங்க? எதுக்கு ஒண்ணும் புரியல. முதல்ல உங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, உங்களுடைய அப்பா இப்ப முதலமைச்சரா ஐயா நீங்க இருக்கீங்க, ஸ்டாலின் அவர்கள் இருக்கீங்க.
இப்ப உங்களுடைய மகன் ஐயா உதயநிதி அவர்கள் வருவாங்க, அடுத்து முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க, மக்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐயா உதயநிதி அவர்களுடைய மகன் இன்பன் உதயநிதி அவர்கள் உள்ள வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல உங்க அப்பா இருந்தாரு, இப்ப நீங்க இருக்கீங்க, அதுக்கப்புறம் வரீங்கல்ல. அதாவது தாத்தா, அப்பா, மகன், பேரன், கொள்ளு பேர், நீங்க எவ்வளவு பேரை உள்ள அழைச்சிட்டு வந்து அரசியல் பண்றீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க அரசு பண்றீங்களா, அதுல அமைச்சரா இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரன் கொள்ளு பேரன் எத்தனை பேர் அரசியலுக்குள்ள கொண்டு வராங்க, எத்தனை பேர் நீங்க வேட்பாளர்களாக நிக்க வச்சிருக்கீங்க, இந்த வரலாறு எல்லாம் என்ன இல்லையா? அப்ப நீங்க யாருக்கான அரசியலை முன்னெடுக்கிறீங்க? தமிழர்களுக்கான அரசியலை தமிழர் அல்லாதவரான நீங்கள் அரசியலை முன்னெடுக்கிறீங்க. கேட்டா என்ன சொல்றீங்க? சாக்கடை, யாரும் உள்ளே வர வேண்டாம் திட்டமிட்டு புறந்தள்ளிட்டீங்க. தமிழ்நாடு மக்கள் என்ன பண்ணான்? புறந்தள்ளி வந்து நின்றுட்டு, ஆமா அரசியல் சாக்கடை, யாரும் உள்ள போவேனா, எல்லாம் வேலை செஞ்சு உருப்படியே சம்பளம். ஆனா அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அது அனைத்து உயிர்களுக்குமானது, அனைத்து மனிதர்களுக்குமானது. அதுதான் ஐயா சீமான் அவர்கள் பேசுற எவ்வளவு பெரிய ஒரு தூய்மையான அரசியலை, சுத்தமான அரசியலை எடுத்து பேசுறாரு என்பதை பாருங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் சீமான் அவர்களை விமர்சிச்சுதான் இல்லைன்னு சொல்லல. ஐயா வைகோ அவர்கள் ராமசாமி அவர்களை பற்றி பேசும் பொழுது, ஐயா பெரியார் அவர்களை விமர்சிக்க சீமானுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதுவரைக்கும் யாரும் அப்படி பேசியது இல்லையே, இது பெரியார் மண், எப்படி பேச தைரியம் வந்தது என்று ஐயா வைகோ அவர்கள் விமர்சித்தாங்க, பேசுனாங்க, திட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு உடல்நிலை முடியல என்ற உடனே ஓடி போய் பார்த்தாரு. அது எவ்வளவு பெரிய தூய்மையான அரசியல், எவ்வளவு பெரிய மனித நேயம் அது. அந்த அரசியலை இவங்க யாருமே முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த இப்பதான் ஒரு பார்த்தோம், ஓடி ஒளிஞ்சுட்டாப்ல ஒருத்தர். இது போன்ற எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. அதே போல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டனவே ஐயா சீமான் அவர்கள் விரைந்து போய் பார்த்தாரு, பேசினாரு. ஆனா அது இந்த ஊடகங்கள் திமுக சேர்ந்துக்கிட்டு போய் பார்த்து பேசினாங்க இல்லையா, அதை போட்டோ எடுத்து போட்டுட்டு, சீமான் எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கிறாரு, அவரும் நாங்களும் ஒரு கனெக்ஷன்ல நெருக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு திமுக திட்டமிட்டு ப்ரொமோட் பண்ணுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், திமுக ஒரு கட்சியை வளர்க்கணும், ஆக்கணும் அப்படின்னா பெரிய அளவுல ஆக்கும், கொண்டு வரோம் அப்படின்னும். ஆனா அழிக்கணும் அப்படின்னா மண்ணோட மண்ணை அழிச்சு கொண்டு போய் போட்டு, அதே நாம் தமிழர் கட்சிக்கிட்ட காட்டணும்னு நினைக்குது. ஆனா அவங்க எவ்வளவு அடிச்சோம், அப்படியே கேடயத்தை வச்சு எடுத்து நிக்கிறோம். ஒண்ணும் இல்ல, ஒரு சிறந்த உதாரணம் வேணும் அப்படின்னா, இப்ப கரூர் உத்துவரத்துல கூட 41 உயிர்கள் போயிடுச்சு. உடனே ஐயா சீமானவர்கள் சென்று புறப்பட்டு எல்லாரும் ரத்தம் கொடுங்க அப்படின்னு பேசினாரு. அது மட்டும் இல்ல, என்னை விட என் தம்பி ரொம்ப வருத்தத்துல இருப்பான், அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல என்று ஊடகங்களுக்கு முன்ன பேட்டி கொடுத்தாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு மானுட அரசியல், எவ்வளவு பெரிய ஒரு மனித நேயம் அது. கொள்கை எதிரியாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா உடனே போய் பார்த்தாருல. இதற்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா அம்மையா ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க இருக்கும்பொழுது அண்ணன் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், அண்ணன் அதிமுக இருப்பாரு, இல்ல தம்பி திமுக இருப்பாருன்னு வச்சுங்களேன். அம்மையா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணன் தம்பி கிட்ட உறவு தம்பி திமுக இருந்தானா உறவே பாராட்டாத, நம்மளுக்கு முற்றிலும் எதிரி அப்படின்ட்டாங்க. ஆனா ஐயா சீமானவர்கள் யாருமே அப்படி நினைச்சு கூட பார்த்தது இல்லையே, அப்படி நினைச்சே பார்த்தது இல்லை யாரும் அப்படிலாம் சொல்ல. இப்ப குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் வெவ்வேறு விதமான கட்சியில இருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தர் நாம் தமிழர்ல இருக்காங்க. யாரும் இல்லைங்க அவங்களுக்குள்ள உறவு பாராட்டாதீங்க, நம்மளுக்கு இன துரோகி தான், இன எதிரி தான், பக்கத்துல தான் இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம், நம்ம வீட்டு நெய்வர் தானே அவரு, நம்ம வீட்டு பக்கத்துல தானே இருக்காரு அவரு அப்படின்ற ஒரு உறவு பாராட்டுறாங்க இல்லையா. அது எவ்வளவு பெரிய ஒரு மனித நேயம். அதுக்கெல்லாம் யாராவது ஈடு கொடுக்க முடியுமா? இது போன்ற ஒரு அரசியல் தலைவர் மீண்டும் கிடைப்பாங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய விடயம். இது இப்ப இளைய தலைமுறைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அரசியல் எது? இந்த மாதிரியான மானுட நேய அரசியல், தோளோட தோல் கை போட்டு நிற்கக்கூடிய அரசியல் இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு தேவை. அதுதான் ஐயா சீமானவர்கள் பேசுறேன். நீ எந்த கட்சியில வேணா இரு, எந்த மதத்தை சார்ந்தவனா இரு, எந்த சாதியை சார்ந்தவனா வேணா இருந்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இணை போது தமிழ்னா இணை, தமிழ் தேசிய வழியா இணை அப்படிங்கிறது. ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கி நடத்தினப்போ ஒரு நேர்காணல்ல ஐயா பாண்டே அவர்களோட ஒரு நேர்காணல் கொடுத்துருப்பாரு. நான் இந்த ஜாதி அரசியல் எல்லாம் உள்ள கொண்டு வர மாட்டேன். யார்? ஐயா கமலஹாசன், திமுக எம்பி கமலஹாசன். நான் இதெல்லாம் கொண்டு வர மாட்டேன், அதை நான் சீரியஸா தீவிரமா இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஐயா கமலஹாசன் கேட்கப்ப அந்த பாண்டே சொல்லுவாங்க, இல்ல அப்படி ஒரு ஆளே இல்லை. அது அப்ப தெரியல, ஆனா இப்ப தெரியும். சிம்பு சொல்றாரு, அப்போ புரியல இப்ப புரியுதுங்கிற மாதிரி. ஐயா சீமானவர்கள் அப்போ இவ்வளவு வலிமையா, ஆனா இப்ப வலிமையா இருக்காது. அவர் பேசுறது ட்ரெண்டிங். நீ சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடுறேன்னா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு, நீ யாருக்கு வேணா போடு, நான் எதிர்த்து நிக்கிற அதிமுக போடு, திமுக போடு, இல்ல என் தம்பி கூட போட்டு போ. யார்? ஐயா விஜய் சொல்றாரு, போட்டு போ. ஆனா
எனக்கு போடாத, நீ சாதி போட்டு போடுற ஓட்டு எனக்கு தீட்டி. நீ தமிழனா என்ன விரும்புறியா, என்ன தமிழனா நேசிக்கிறியா, என் கட்சியை நேசிக்கிறியா, என் கட்சியில இருக்கக்கூடிய பிள்ளைகளை நேசிக்கிறியா, ஓட்டு போடு. நாங்க நல்லது செய்வோம் நம்புறியா, ஓட்டு போடு. என்ன போடாத அப்படிங்கிறாரு. அப்ப எவ்வளவு ஒரு மாநில அரசியல எவ்வளவு பெரிய தத்துவத்தை முன்கொண்டு வராருன்னு பாருங்க. ஐயா சீமான் அவர்கள் வெகுஜன அரசியலை முன்னெடுத்து கொடுக்குறாரு. கையில இந்த அப்படி இதான் வெகுஜன அரசியல், வச்சுக்க, அரசியலை கத்துக்கோ, அரசியலை படி, அரசியலை கரைத்து குடி, எப்படி அரசியலை கரைத்து குடி, அதன் மூலமா கேள்வி எழுப்பு அப்படிங்கிறாரு. ஐயா விஜய் அவர்களை பற்றி பேசும்போது கூட என்ன சொல்றாரு, அரசியலை படிச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, நீ அரசியலை உணர்ந்து விட்டால் ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்வி வரும். 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடல, போடாதே, நீ உன்னையும் சேல்ஸ் ஃபார் சேல்ஸ்னு முத்திர குத்திக்கிற. உன் நிலப்பரப்பு, உன்னுடைய காடு மலை, காடு மேடு, மலைவளம், மண்வளம், மரம் வளம், நீர்வளம், நிலவளம் அனைத்தையும் ஃபார் சேல்ஸ் என்று முத்திரை குத்துற. நீ 500 ரூபாய் வாங்கிட்டு அவனுக்கு 5000 ரூபாய்க்கு 5000 கோடிக்கு சேல்ஸ் கொடுக்குற. அதுவும் அவன் பொருள் கிடையாது, அவன் தயாரிச்சுக்கிறது கிடையாது. இயற்கை அழகாக உருவாக்கி கொடுத்த மண்ணையும் மலையும் வெட்டி திருடி சம்பாதிக்கிறான். ஆனா நீ 500 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க, மலையை வெட்டுன்னு ப்ரொமோட் பண்ற, மண்ணை திருன்னு ப்ரொமோட் பண்ற அப்படிங்கிற. அந்த அரசியல் விழிப்புணர்வு என்பது தேவை என்கிறார். அதாவது அரசியல் ஒழுக்கம் என்பதை நாம் தமிழர் கட்சி தான் நிரூபிச்சு கொடுக்குது. நான் கோயம்புத்தூர் மாநாடுக்கு போனேன், ஒடிசி யாத்திரை, மழை பெஞ்சு ஒரு மாதிரி சத களிமண் மாதிரி ஆயிடுச்சு. ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டு போனேன். ஜீன்ஸ் பேண்ட் இவ்வளோ முட்டி வரைக்கும் சேர் ஆயிடுச்சு. அதை விடுங்க, முட்டி வரைக்கும் சேர் ஆயிடுச்சு, செருப்பு தான் போட்டு போனேன். அப்படி இருக்கும்பொழுது பெண்கள்லாம் வந்துட்டாங்க. அங்கே வழிநடத்தக்கூடிய அனைவருமே பெண்கள் தான். தம்பி இங்கே உட்காருங்க தம்பி, எங்க அப்பா கூட வந்தாரு, ஐயா நீங்க இங்கே உட்காருங்க ஐயா அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரிங்க அப்படின்னா என்ன எங்க அப்பா இது மாதிரியான செயல்கள் அவங்க தான் செய்யறாங்க. ஏதாவது ஒரு கட்சியில பெண்கள் வந்து இங்க உட்காருன்னு சொல்ல முடியுமா? இல்ல யாரும் கேட்டுருவாங்க, திமுகவில் பாருங்க, அதிமுகவில் பாருங்க, இல்லைங்க இங்க எழுதிச்சு உக்காருங்க அப்படின்ட்டு ஒரு பெண் வந்து சொல்றாங்க, இல்ல பின்னாடி போய் உக்காருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. கேட்டுருவாங்களா, ஏய் நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில அப்படிங்களாம்மா, நான் சரிங்க நான் உக்காந்துக்கிறேங்க அப்படின்ட்டு டீசெண்டா போய் பின்னாடி உக்காந்துருவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒழுக்கமா பின்னாடி போய் உட்காருங்க, அண்ணன் வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கோனேரிக்கோன் கோட்டைக்கு போனேன், கோனேரிக்கோன் மீட்பு போராட்டத்துக்கு போனேன். அங்கேயும் ஒரு ரோட்டோரம் தான் அது, ஆனா நிறைய கூட்டம் வந்து அவங்க அந்த ரோடே பிளாக் ஆயிடுச்சு, ஒரு ஃபிளைஓவர் மாதிரி அது பிளாக் ஆயிடுச்சு. அங்கேயும் மழை பெஞ்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே வந்து நான் சொன்னேன் அண்ணனை பார்க்கணும் அப்படின்ன போது அப்ப என்ன முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. எங்க தொகுதியில் 4 பேர் உட்கார வச்சுட்டேன். அப்ப ஒரு எவ்வளவு பெரிய அரசியல் கட்டுப்பாடு முன்னெடுக்கிறார்கள் பாருங்க. நீங்க திமுக கூட்டம் போய் பாருங்க, எந்த பெண்களும் வழி நடத்த மாட்டாங்க. இங்க நைட்டு கூட்டம் நடந்ததுன்னா காலையில தெரியும் கூட்டம் நடந்தது அப்படின்னு. நாம் தமிழர் கூட்டத்தை பாருங்க, கூட்டம் முடிந்த உடனே அனைத்து நாற்காலியும் யார் கட்டி ஓரம் வச்சுட்டு குப்பைங்களா இருந்தா எடுத்து போட்டு ஓரமா வச்சுட்டு குப்பையில போட்டுட்டு சேர்களை ஏற்றி அனுப்பிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. எவ்வளவு பெரிய அரசியல் அக்கறை பொறுப்பு உடையவர்கள் என்பதை உணருங்கள். கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு போராட்டத்துல போறோம், மழை பெய்யுது, துரல் போட சீமான வரதுக்கு முன்னாடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, துரல் வர ஆரம்பிச்சு. உடனே ஒரு அத்தை தான் அங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, ஆனா அவங்க ஒரு சிறப்பான பெண்மணி, நான் போட்டதுக்குரிய ஒரு பெண்மணி. ஒரே ஒரு பெண் வந்து மொத்தத்தையும் யாரை கட்டி ஆண்டுதான், அண்ணன் வராரு தள்ளி நில்லுங்க, அண்ணன் வராரு தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அவங்க அந்த பொறுப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல, செஞ்சிக்கோட்டை பக்கத்துல. உடனே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு உடனே எடுத்துட்டு வந்து நாங்க செல்போனுக்கு போட்டுங்க, பத்திரமா வச்சிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு தோராயமா நிறைய நபர்கள் வந்திருப்பாங்க. இருக்கிற அனைவருக்கும் செல்போனை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு கவர் கொடுத்தாங்க. தலையில முக்கியமா தலை நனைய கூடாதுன்னு சொல்லிட்டு தலையில போறதுக்கும் கவர் கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அக்கறையோடும் பொறுப்போடும் வர்றவங்க மேல செயல்படக்கூடிய கூட்டம் அந்த நாம் தமிழர் கூட்டம். உணருங்க, தமிழ் தேசியத்தை தமிழர்களான நாம் தான் உருவாக்கணும், வேற யாரும் உருவாக்கி தரமாட்டாங்க. நம்ம உருவாக்குனாதான் நமக்கு ஏத்த மாதிரி உருவாக்க முடியும். இப்ப நம்ம ஒரு வண்டி வாங்கணும், நமக்கு ஏத்த மாதிரி மைலேஜ் தருமா அப்படின்னா நம்ம தான் போய் பார்க்கணும். நமக்கு ஏத்த மாதிரி இருக்குமா, சரி நான் எடுத்துக்கிறேன். நம்ம அது மாதிரிதான் நமக்கு ஏத்த அரசியலை பார்த்து 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 அழகா செதுக்கி நாளை பின் தமிழ் தேசியம் மலர்வதற்கு சரியான அரசியலை கொண்டு வரணும். அதுதான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கர்நாடகாவை ஒரு கன்னடர் ஆளலாம், ஆந்திராவை ஒரு தெலுங்கர் ஆளலாம், கேரளாவை ஒரு மலையாளி ஆளலாம், தமிழ்நாட்டை மட்டும் தமிழன் ஆளக்கூடாதா? ஏன் ஆளக்கூடாது? பீகாரியாக இருக்கலாம், மராட்டியனாக இருக்கலாம், ஆனா தமிழ மட்டும் திராவிடனா இருக்கணுமா? திராவிடன் பெருமையா சொல்றீங்களே, ஏன் சொல்றீங்க? தமிழன் எப்படி திராவிடனாக மாறினான்?
ஏன், எதற்கு, எப்படி, யாரால் யாரால் மாற்றப்பட்டது, எதற்காக மாற்றப்பட்டது, சிந்திச்சு பாத்தீங்களா? விடை தெரிஞ்சுதா? அதைத்தான் நாங்க சொல்றோம். வெகுஜன அரசியல், தமிழ் தேசிய அரசியல். சிந்திச்சு பாத்தீங்களா? சிந்திங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. எனவே மக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். விடியலுக்கில்லை தூரம், உந்தன் நெஞ்சில் இன்னும் ஏன் பாரம்? உடமை இழந்தோம், உயிரை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் மதித்த தமிழ் தாயின் கனவை மிதிக்கலாமா? மிதிக்கலாமா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. எனவே அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.